முருகப்பெருமானோட மூன்றாவது படை வீடுனா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? பழனி மலையில இருக்க அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சொல்லுவோம். ஆனா முருகப்பெருமான் முதல்ல கோபித்து வந்து நின்ற தலம் மலை அடிவாரத்துல இருக்க திரு ஆவினன்குடி திருத்தலம். இதுதான் மூன்றாவது படை வீடு. இங்க 5 சக்திகள் தன்னோட சாபம் நீங்க முருகப்பெருமானை வழிபட்டதால் இந்த திருத்தலத்துக்கு திரு ஆவினன்குடி அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. ஒரு தடவை கோபம் கொண்ட திருமால் திருமகளை புறக்கணித்தார். திருமாலை அடைவதற்காக திருமகள் இங்கு தவம் இருந்து பலன் பெற்றார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ஆகியோருக்கு இடையே நடந்த போரில் விஸ்வாமித்திரரின் ஆயுதத்தை வென்றதால் அகம்பாவம் கொண்டது காமதேனு. இதனால் ஏற்பட்ட பாவம் தீர காமதேனு வழிபட்ட தலம் இது. உயிர்கள் வாழ்வது என்னால் தான் அப்படின்னு கர்வம் கொண்ட சூரிய பகவானை சிவபெருமான் சபித்தார். சாபம் தீர இங்கு வந்து பூஜித்தார் சூரியன். சிவபெருமானுக்கு தெரியாமல் தட்சிணேன் யாகத்தில் கலந்து கொண்டதால் ஈசனிடம் தண்டனை பெற்ற அக்னியும் வாயு பகவானும் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர். இப்படியாக திருநாலட்சுமி, ஆனா காமதேனு, இனன் சூரியன், கு பூமி, டி அக்னி, வாயு பகவான் ஆகியோர் தவமிருந்து பலன் பெற்றதால் பழனி திரு ஆவினன்குடி என்று ஆனது. திருநள்ளாறு மாதிரி திரு ஆவினன்குடியில இருக்க சனீஸ்வர பகவானும் ரொம்ப சிறப்பானவர். சனீஸ்வர பகவானால் ஏற்படுற தொல்லைகள் நீங்க திரு ஆவினன்குடி வந்து தன்னை வழிபடுமாறு நிடத நாட்டு அரசன் நித்தியநாதனுக்கு வரம் தந்தார் முருகப்பெருமான். அதனால சனி பரிகார தலமாகவும் இந்த திரு ஆவினன்குடி விளங்குகிறது. இங்கே முருகப்பெருமான் குழந்தை வடிவத்துல இருக்கனால இங்க இருக்க முருகனுக்கு குழந்தை வேலாயுதர் அப்படிங்கிற பெயர் இருக்கு. 5 சக்திகளுக்கும் தனித்தனி பிரகாரத்துல சிலை இருக்கு. 5 சக்திகளையும் முருகப்பெருமானை வழிபடணும்னா திரு ஆவினன்குடிக்கு வாங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த திரு ஆவினன்குடியில டிசம்பர் 8 இன்று கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஓம் சரவண பவ, அன்பே சிவம்.